friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சட்னி. நல்ல குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிரலாம். இதுமே ரொம்ப சுவையா இருக்கும். முக்கியமா ரொம்ப ஹெல்தியான சட்னிங்க இது. இட்லி தோசையோட ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் சாதத்தோட சேர்த்தும் பிசைஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான சட்னி. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான சுவையான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அருமையான க்ரீன் சட்னிக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நல்ல புதினா, கொத்தமல்லி, கூடவே நல்ல கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது ஒரு கைப்பிடி புதினா, நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. ஸோ மூணுமே எடுத்தாச்சு. இந்த மூணுலேயுமே நம்ம தனித்தனியாகவும் சட்னி செய்யலாங்க. பட் இப்படி சேர்த்து போட்டு நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி ரொம்ப ஹெல்தியானது. இந்த 3 வகையான கீரைகளிலும் அயன் சத்து அதிகம், மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸுகளும் அதிகம். பர்டிகுலர்லி கருவேப்பிலெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்றது நல்லதுங்க. நல்லா சமையலில் சேர்த்து செய்வோம், பட் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். சட்னியெல்லாம் அரைக்கும் போது அது டிஃபால்ட்டாக நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லியோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் சீராக இருக்கும். ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி இது. அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானது. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நம்ம சட்னிக்கு வதக்கிட்டு மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு விட்டு நல்லா வறுத்து விடணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுப்படணும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நல்லா கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லா இப்படி உதுத்து விட்டுருங்க. கூடவே 3 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம பெருங்காயப்பொடி ஒரு 2 சிட்டிகை சேர்த்துடலாங்க. அசஃபோட்டிடா. இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடியாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். நல்லா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாங்க. நான் இந்த சட்னி வீக்கெண்ட்ஸில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீர்ந்துட்டு இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, நல்ல கலர்ஃபுல்லாக, அந்த க்ரீன் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த சட்னி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க, அது கேரண்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிடணும். அவ்வளோதாங்க, கமகமன்னு நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு. இதில் தாளிப்பு இனி சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி கெட்டியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா தண்ணி விட்டு லூஸாகவும் அரைச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்னி மேலே எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு ஹெல்தியான க்ரீன் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது புதினா சட்னின்னு சொல்ல முடியாது, கொத்தமல்லி சட்னின்னு சொல்ல முடியாது, கருவேப்பிலை சட்னின்னு சொல்ல முடியாது. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ்டு ஹர்ப் சட்னி இது. ஸோ நீங்களே ஒரு நல்ல பேர் வச்சுருங்க. அது என்ன பேருங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.